Welcome to Alpha Coaching Center. TNBC Group 4 Unit 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் எதை படிக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டு ஸ்டடி வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்காங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். குரூப் 4க்கான இந்த ஜாகிரஃபி எல்லா பாடமும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா, ஜாகிரஃபிக்குரிய A to Z எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் முந்தைய ஆண்டு வினாத்தாள் இது ரெண்டை மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பாக ஜாகிரஃபியில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாங்க, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மாதிரி ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு மார்க்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு மார்க் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் 2 மார்க்கில் தான் தங்களுடைய வேலையை இழக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு மார்க்கோட வழியே தெரியும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாதீங்க, இந்த ஜாகிரஃபியை நல்லா படிங்க. சரிங்களா? ஸோ யூனிட் 2ல் வந்து ஜாகிரஃபியில் என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க: புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு கொஸ்டின் உறுதி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபிக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கூடிய சப் டாபிக். ஓகேங்களா? ஸோ அந்த சப் டாபிக் வந்து நல்லா மெமரி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, சிலபஸில் இருக்கிறது தான் படிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப் டாபிக் எல்லாமே உங்களுக்கு மெமரியாக தெரியும் போது தான் தெரியும். சரிங்களா? ஸோ வாங்க, ஸோ புவி அமைவிடத்திலிருந்து மண் வரைக்கும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? 7th ஜாகிரஃபி, இது வந்து டேம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். செகண்டு 6th செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா புவி மாதிரி. 8th இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வானிலை மற்றும் காலநிலை. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. 8th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பாறை மற்றும் மண். ஓகேங்களா? மண் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 9th இருக்கக்கூடிய 4th லெசன் நீர் கோளம். 9th இருக்கக்கூடிய 3rd லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலம். 10th லெசன் உறுதி ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஓகே, இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. 10th இருக்கக்கூடிய 3rd லெசன் வந்து இந்தியா வேளாண்மை கூறுகள். 10th இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா காலநிலை, முதல்ல சொல்லியிருப்பேன், காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். 10th புக்கை கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு 3 கொஸ்டின் டெஃபினட்டாக எடுத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கனிம வளங்கள், இதில் ஆரம்பித்து மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வளங்கள், 7th இருக்கக்கூடிய 3rd லெசன் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், 10th இருக்கக்கூடிய 5th லெசன் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு. ஓகேங்களா? மற்றும் வணிகம் இந்த பாடம். 12th இருக்கக்கூடிய 3rd லெசன் வளங்கள், 12th இருக்கக்கூடிய 6th லெசன் புவி தகவலியல், 12th இருக்கக்கூடிய 5th லெசன் கலாச்சார மற்றும் அரசியல் புவியியல் இப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பேரிடர், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது 6th 3rd லெசன். ஓகேங்களா? பேரிடரை புரிந்து கொள்ளுதல். 9th இருக்கக்கூடிய 8th லெசன் பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். 9th இருக்கக்கூடிய 6th லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும். 8th இருக்கக்கூடிய 5th லெசன் இடர்கள். 11th இருக்கக்கூடிய 8th லெசன் இயற்கை பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 12th இருக்கக்கூடிய 8th லெசன் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. 12th இருக்கக்கூடிய 7th லெசன் பேண தகுந்த மேம்பாடு இப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா?
ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் ஜாகிரபியில் படிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக 5 அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட்டில் நோட் பண்ணிக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்குள்ள நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு டவுட் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.